Hello everyone, welcome back my YouTube channel Tricks of the Trading Tamil. என்னோட நேம் கார்த்திக். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 28லேருந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வரைக்கும் என்னென்ன ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்த மீன்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரல் குரூப்பில் ப்ளஸ் வந்து ப்ரியாரிட்டி குரூப்பில் கொடுத்துருந்த ஸ்டாக் தான். எந்தெந்த ஸ்டாக் டார்கெட் ஹிட் ஆனது அதுதான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் என்னென்ன ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சம்திங் நீங்கள் ஏதாவது ஒரு சில ப்ரைஸ் ஆக்ஷன் நாலேஜ் இதில் லேர்ன் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா இந்த வீக் வந்து டார்கெட் ஹிட் ஆனது ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக் வந்து நம்மளோட ஜென்ரல் குரூப்பில் கொடுத்துருந்த ஸ்டாக் தான். நீங்கள் நம்மளோட ஜென்ரல் குரூப் இது வந்து ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே நான் வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த விஷயத்தை தான் நான் டேக் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா மே 10th வந்து நம்ம கொடுத்துருந்தது. இது வந்து பையிங் வந்து இந்த ரேஞ்சு கொடுத்துருந்தோம். 185 பை பண்ணிவிட்டு 222ங்கிறது டார்கெட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக அந்த ஸ்டாக்கும் வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. 1:1.6 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் இந்த ஸ்டாக் ப்ளே பண்ணோம். பட் ஆனால் ப்ரியாரிட்டி குரூப்பில் இருக்கவங்க வந்து இன்னும் ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு 300 ரூபா வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கேபிஆர் மில்ஸ். கேபிஆர் மில் லிமிடெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஜென்ரல் குரூப்லேயே கொடுத்துருந்தது தான். இப்போ நான் உங்ககிட்ட காட்டியிருந்தேன் இந்த ஜென்ரல் குரூப்லேயே கொடுத்துருந்தது தான். இது நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு கேபிஆர் மில்ஸு. கேபிஆர் மில் வந்து கொடுத்தது மே 15th வந்து நம்ம கொடுத்துருந்தது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து டார்கெட் ஹிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஸ்டேஜ் எஸ்டேட்ஸ். இந்த ப்ரெஸ்டேஜ் எஸ்டேட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இது மட்டும் ப்ரியாரிட்டி குரூப்பில் நான் கொடுத்துருந்தது. இது நான் ஷேர் பண்ண டைம்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 11th வந்து நான் கொடுத்துருந்தது ப்ரியாரிட்டி குரூப்பில். 536 ரூபாய்க்கு பை பண்ணிவிட்டு 625 ரூபா வந்து டார்கெட்டு. 484 ரூபா வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுருந்தது. ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்கும் வந்து டார்கெட் ஹிட்டு. நெக்ஸ்ட்டு பொறுத்தவரை நெக்ஸ்ட்டு ஒன் மோர் ஸ்டாக் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரியாரிட்டி குரூப்பில் கொடுத்துருந்தது தான். அந்த ப்ரியாரிட்டி குரூப்பில் கொடுத்துருந்த ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய ப்ராஃபிட் இல்லை, ரெண்டுமே கம்மியான ப்ராஃபிட்டு தான். ப்ரெஸ்டேஜ் எஸ்டேட்ஸ் வந்து ஒரு 16%, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு 13% வந்து டார்கெட் ஹிட் ஆனது. ஸோ அது மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கும். அரௌண்டு கரெக்ட் இங்கே இது வந்து டார்கெட் ஆக்சுவலாக எய்ம் பண்ண ஹை லெவலு. பட் ஆனால் நம்ம வந்து ஒரு 35 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சிலே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. 30 ரூபா 90 காசுக்கு என்ட்ரி எடுத்துகிட்டு 35 ரூபா 15 காசுக்கு வந்து நம்ம என்ட்ரி க்ளோஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு டார்கெட் ஹிட்டான ஸ்டாக்குன்னு பார்க்கும்போது ஐஆர்எஃப்சி, இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். இந்த ஸ்டாக் வந்து ப்ரியராக இதுக்கு முன்னாடி நம்ம குரூப்பில் கொடுத்துருந்தது தான். ஜென்ரல் குரூப்லேயே ஜூலை 31st வந்து நம்ம கொடுத்துருந்தோம். பையிங் ரேஞ்சு 38 ரூபா, டார்கெட் வந்து 56 ரூபா எய்ம் பண்ணது. ஒரு 46% இந்த ஸ்டாக்கும் வந்து டார்கெட் ஹிட்டு. இது எல்லாமே ஜென்ரல் குரூப்பில் நம்ம கொடுத்துருந்த விஷயம்தான். இதில் எங்கேயுமே சேஞ்சஸ் இல்லை. ஓகே, இது என்னென்ன லாஜிக்கில் நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறத வந்து ஒன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். கேபிஆர் மில்ஸ் பார்த்தோம். ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தவரை கைண்ட் ஆஃப் ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுத்தது. ஸோ அதை கன்சிடர் பண்ணி என்ட்ரி எடுத்திருந்தது. டவுன் சைடில் ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருந்தது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் கீழே வந்தது அப்படின்னா எக்ஸிட் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான பிளானில் வந்து என்ட்ரி எடுத்திருந்தது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் ஸ்டாக் வந்து மேலே போயிட்டுருக்கு. நல்ல ரிட்டர்ன், ப்ராஃபிட் புக்குடு. கேபிஆர் மில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கைண்ட் ஆஃப் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. ஆக்சுவலாக இது வந்து ஸ்டார்டிங்லேயே நான் ஒன்ஸ் கொடுத்துருந்தேன். அகெயின் வந்து ரீஎன்ட்ரி வந்து இந்த இடத்துல நம்ம எடுத்துருந்தது. இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கும்போது ரொம்ப மினிமலான ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு கிட்டத்தட்ட நம்ம ஒரு வெறும் 4.5%, 4.25% ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 31% டார்கெட் எய்ம் பண்ணோம். இந்த ஸ்டாக்கும் பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்மளோட டார்கெட் கிட்ட ஒரு 32%.
ஐஆர்எஃப்சியில் பேட்டர்னை பொறுத்தவரை பெருசாக எதுவும் இல்லை. இது இந்த கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் ஃபாலோ பண்ணுறவங்க ஓகே அது பேட்டர்னாக கன்சிடர் பண்ணுங்கள். பட் ஆனால் மோஸ்ட்லி அந்த கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் வந்து நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். நம்ம இதில் என்ட்ரி எடுத்த ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு அப்பர் சைடில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன் இருந்துகிட்டே இருந்தது. அரௌண்ட் ஒரு 35 ரூபா 36 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு சப்ளை ஜோன் இருந்தது. அந்த சப்ளை ஜோன் பிரேக் அவுட் கொடுத்தது. ஸோ இங்கேருந்து நம்ம என்ட்ரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டார்கெட் வந்து எய்ம் பண்ணது. இந்த ஸ்டாக்கும் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ப்ரெஸ்டேஜ் எஸ்டேட்ஸும் சேம் ஒரு சப்ளை டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருந்தது. இந்த இடம் டிமாண்ட் இருந்துகிட்டே இருந்தது. அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 388 ரூபா. அப்சைடில் பார்க்கும்போது ஒரு 515 ரூபா 510 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்ளை ஜோனாக இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் பிரேக் அவுட் வீக்லியில் கொடுக்கும்போது நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருந்தது. இந்த இடத்துல டார்கெட் எய்ம் பண்ணது ரொம்ப மினிமலான டார்கெட் தான். பட் ஆனால் ஸ்டாக் இன்னும் அப் மூமெண்ட்லேயே தான் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம ஒரு 16% வந்து புக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சென்ட்ரல் பேங்க் வந்து என்ன ரீசன்னால நம்ம எக்ஸிட் ஆனோம், என்ன ரீசனுக்காக என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது பார்த்தோம் அப்படின்னா கைண்ட் ஆஃப் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்ன் ஃபேஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்திருந்தது. ஸோ அதனால் இந்த கன்சாலிடேஷன் முடியும் போது நம்ம என்ட்ரி எடுத்திருந்தது. இப்போ ஏன் இந்த இடம் க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் பார்க்கும்போது மேபி இந்த இடம் ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு ஒரு சேனல் பேட்டர்ன் ஃபார்மேஷனே இருக்குது. ஸோ இந்த சேனல் பேட்டர்னில் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு அகைன் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காக நம்ம எக்ஸிட் ஆனது. ஸோ இப்போது அகெயின் இந்த ட்ரெண்ட் லைனில் டச் ஆகும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஸ் கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்சது அப்படின்னா அகெயின் என்ட்ரி போகிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஏன்னா டார்கெட் இதில் எய்ம் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 40 ரூபா 50 காசு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு 5 ஸ்டாக் வந்து இந்த வாரம் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணது. ஸோ அதை எல்லாமே நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே, இந்த செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து என்ன ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அது ஒன்ஸ் நம்ம பார்த்துருவோம். என்ன லாஜிக் இருக்குது அந்த ஸ்டாக்கில், ஸோ நம்ம எப்படி டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்டாக்கோட நேம் பார்த்தோம் அப்படின்னா லேக்னம் ஸ்பின்டெக்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட ஒரு சர்க்கியூட் ரேஞ்சில் இருந்துட்டு இருந்த ஒரு ஸ்டாக் தான். கிட்டத்தட்ட இந்த ரேஞ்செல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை. சர்க்கியூட்டுங்கிறது சொல்லிடுற சர்க்கியூட் தான். பட் ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி 5% 10% அது மாதிரியான சர்க்கியூட் இல்லை. ஸ்டாக் ஓப்பன் ஆகுது அந்த ரேஞ்சிலேயே அப்படியே சேம் அப்படியே நின்றுட்டு இருக்க மாதிரியான ஒரு ஸ்டாக்காக தான் கிரியேட் ஆகுது. ஆஃப்டர் தட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல அப் மூவ்மெண்ட். சம்திங் இது போனஸ் கொடுத்து ஏற்றிருப்பாங்க போல இருக்குது. இது என்ன ரீசன் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக தெரில. பட் ஆனால் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு ஓரளவுக்கு நல்ல ஒரு அப் மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம அதை விட்டுருவோம். அது என்ன லாஜிக்குங்கிறது தெரியாமல் நானும் போட்டு உருட்டுறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை. இதில் இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துருவோம். இது டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் வந்து ப்ராப்பராக இல்லாத மாதிரியான ஒரு வியூவே இருக்கலாம். ஸோ நான் அதனால் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஹை கிரியேட் ஆனது. ஆஃப்டர் தட்டு ஒரு கன்சாலிடேஷன், அப்புறமேட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு ஒரு நல்ல அப் மூவ். ஸோ இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆனது. இந்த இடத்த நம்ம கனெக்ட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் பிரேக் அவுட் கொடுத்துட்டு அகெயின் இந்த இடம் வந்து சப்போர்ட், அகெயின் ஒரு சப்போர்ட், அகெயின் இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன், அகெயின் ஒரு ஃபால் கொடுத்து, அகெயின்ங்கிறத சொல்லிட முடியாது, ஒரு ஃபால் கொடுத்துட்டு இப்போ இந்த ரேஞ்ச் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஃபர்தராக அப் சைடில் மூவ் ஆகிறதுக்காக ஒரு கன்சாலிடேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு லாஜிக்காக கன்சிடர் பண்ணுறேன். பேசிக்காக ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பெரிய வியூவாக இருக்காது. ஏன்னா ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. பட் ஆனால் இந்த இடம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரேஞ்சாக இல்லை. ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சப்ளையோ ஒரு டிமாண்டோ இந்த இடம் கிரியேட் ஆகலை. ஸோ அதனால் வந்து நம்ம இதை கன்சிடர் பண்ணுவோம். பட் ஆனால் ஸ்டாக்கு இந்த இடம் லோ கட் பண்ண வாட்டி இந்த இடத்துல அகெயின் வந்து ரீடெஸ்ட் எடுத்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ அப்போ இந்த லைனுக்கு வந்து ஸ்டில் இந்த இடம் வந்து வேலிட் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் இந்த இடம் வந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்தது. இப்போ இந்த இடம் வந்து பிரேக் அவுட் கொடுத்த வாட்டி அகெயின் ஒரு கன்சாலிடேஷன் பார்த்தோம் அப்படின்னா வீக்லி கேண்டில் ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ இது வந்து நான் இப்போ வந்து லாஜிக்காக கன்சிடர் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் சொல்லும்போது அது ஒரு லாஜிக் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே இப்போ இந்த இடம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் இருந்தது, அகைன் சப்போர்ட் எடுத்தது, இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் இருந்தது. ஸோ இப்போ இந்த ரிஜெக்ஷன் கொடுத்த ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணிட்டு கன்சாலிடேஷன் முடிச்சுட்டு வீக்லி கேண்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு லாஜிக்காக நான் இதில் கன்சிடர் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்சைட்லேருந்து நமக்கு கிரியேட் ஆகிருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ஃபேஸ், ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட் என்ன
அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடம் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து எப்பயுமே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னை பொறுத்தவரை 4 முறை ஆக்ட் ஆகும். அதாவது 3 முறை ஆக்ட் ஆனால் மட்டும்தான் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்து வேலிடு. 5th டைம் வந்து பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியும். மோஸ்ட்லி எல்லாருமே ப்ரைஸ் ஆக்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சம்திங் இப்போ இன்னைக்கு ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா எஸ்என்சி கான்செப்ட் எல்லாம் ஒரு சிலர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இது மாதிரியான ஒரு விஷயம், இந்த ஆல் டைம் ஹையை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்கு, இது மாதிரியான விஷயத்துலலாம் மோஸ்ட்லி அவங்க இது பண்ண போகிறதில்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஃபாலிங் வெஜ். இந்த ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணோம். அப் சைடில் ரெசிஸ்டன்ட் ஃபேஸு, டவுன் சைடில் இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சை பார்க்கும்போது 1, 2, 3, 4, இது வந்து 4th டைம். இது வந்து ஒரு ஃபேக் அவுட் ஃபேஸாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா எக்ஸாக்டாக இந்த இடம் சப்போர்ட் எடுத்திருந்தது அப்படின்னா நாம் இதை கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் இது கீழே டவுன் கொடுத்துட்டு அகெயின் மேலே வந்தது. இது வந்து ஒரு ஃபேக் அவுட் ஃபேஸ் தான் டவுன் சைடில். இது மாதிரியான ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்னுக்கு வந்து பேட்டர்னோட ரூல் ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்தவரை அப் சைடில் தான் பிரேக் பண்ணும். டவுன் சைடில் பிரேக் பண்ணது அப்படின்னா அது ஃபேக் அவுட். ஸோ இப்போ இது வந்து ஃபேக் அவுட் ஃபேஸு, ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது வந்து ரெண்டாவது லாஜிக். ஆல்ரெடி இந்த சப்ளை டிமாண்ட் ஜோனு இந்த பாக்ஸ் போட்டு காட்டிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி இந்த ரெண்டாவது என்ட்ரி வந்து எடுத்தாச்சு. ரெண்டாவது லாஜிக் என்ன அப்படிங்கிறது பார்த்தாச்சு. ஓகே, இந்த ஸ்டாக்கில் டார்கெட் ஸ்டாப் லாஸ் எப்படி எய்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துருவோம். இந்த ஆல் டைம் ஹை கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக எய்ம் பண்ணுது. அரௌண்ட் ஒரு 110 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சை நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பொறுத்தவரை இந்த ஸ்டாக் ஃபர்தராக, ஏன்னா இப்போ இது ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேம் வந்து ஒரு கன்சாலிடேஷன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 2022 ஜூன்லேருந்து கிரியேட் ஆன பேட்டர்ன். ஜூனுங்கிறது ஜூலைலேருந்து கிரியேட் ஆன பேட்டர்ன். கிட்டத்தட்ட ஒரு 15 மாதம், ஆகஸ்ட், செப்டம்பர், ஆகஸ்ட், ஓகே, ஒரு 13, 14 மாதம் வந்து கன்சாலிடேஷன் கொடுத்துருந்த பேட்டர்ன். இப்போ பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு நல்ல கன்சாலிடேஷன், ஒரு மைனர் டைம் ஃப்ரேமில், டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஒரு நல்ல கன்சாலிடேஷன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஃபர்தராக அப் சைடில் மூவ் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சும், ரெண்டாவது டார்கெட் வந்து 150 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சும் வந்து எதிர்பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல எய்ம் பண்ணலாம்? இந்த இடம் வந்து ஒரு சப்ளை டிமாண்ட் வந்து மார்க் பண்ண பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 70 ரூபா 75 காசு நம்மளோட ஸ்டாப் லாஸ். லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 70 ரூபா 75 காசு நம்மளோட ஸ்டாப் லாஸு இந்த டிமாண்ட் ஜோனுக்கு கீழே வச்சுக்கோங்க. இன்கேஸ் இந்த டிமாண்ட் ஜோன் பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா அகெயின் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் நோக்கி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த லைனுக்கு கீழே வீக்லி கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா எக்ஸிட் ஆயிருங்க. அரௌண்ட் ஒரு 20% எய்ம் பண்ண வேண்டியது இருக்கும். அப்சைடில் இமீடியட் டார்கெட்டை பொறுத்தவரை 110 ரூபா 57%. ரெண்டாவது டார்கெட்டு 150 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 111%. 1:5 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் ப்ளே பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் X/2 குவான்டிட்டி வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. X/2 குவான்டிட்டி மீன்ஸ் எப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்டாக்குக்கு என்ன ப்ரைஸ் ரேஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுவீங்களோ அந்த பேஸில் இருந்து ஒரு 50% மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக்குக்கு வந்து ஒரு 30,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலேருந்து 50% X/2 அப்படின்னா அந்த எக்ஸ் வேல்யூ தான் உங்களோட நார்மல் ஒரு ஸ்டாக்குக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. ஸோ அதிலேருந்து நம்ம X/2 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 15K மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஸ்டாப் லாஸ் கூட ஹையராக இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது எஸ்எல் குறைக்கிறதுக்கு உண்டான லாஜிக் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். டவுன் சைடில் இந்த ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. டவுன் சைடில் ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்கக்கூடிய இந்த லோவை வந்து கட் பண்ணும்போது எக்ஸிட் ஆயிருங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 16% எஸ்எல் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யூட்டிலைஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் வந்து என்னோட வியூ மட்டும்தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் ஏ ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, வீடியோ புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. உங்களோட வியூ, பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ், இது வந்து டெலகிராம் சேனல். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடேயில் ஸ்டாக் ஆப்ஷன், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணுறோம் எல்லா விஷயமும் வந்து டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ, பை.